கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆஸ்பத்திரியில் 2 நோயாளிகள் படுத்திருந்தாங்களாம். 2 நோயாளிகளுமே சிவியர் கண்டிஷன் தான். 2 நோயாளிகளுமே ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனில் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஜன்னல் ஓரமாக படுத்திருந்துருக்காரு, இன்னொருத்தர் அதுக்கு அடுத்த பெட்டில் படுத்திருந்திருக்காரு. ஜன்னல் ஓரமாக படுத்திருந்தவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அழகான மலர்கள், என்ன ஒரு மலர்கள் அழகழகாக இருக்குதே அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் கேட்டுக்கிட்டு, அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கோ? ஆமாம், நான் ஜன்னல் பக்கம் படுத்திருக்கேன்ல, அதனால இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அடுத்த நாள் சொன்னாராம், இந்த மரங்கள் என்ன உயரமாக வளர்ந்துருக்கு, ரொம்ப உயரமாக வளர்ந்து அந்த கொழுந்துகள்லாம் அப்படி கிளவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாராம். அடுத்த நாள் சொன்னாராம், ஒரு இலை கூட காயலை, நல்லா கொழுந்து விட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாராம். அடுத்த நாள் சொன்னாராம், அந்த மரத்தில் நிறையா பறவைகள், பலவிதமான வர்ணமான பறவைகள் வந்து அதில் தங்குது, பாடுறது, அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒன்று மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். ஒரு நாள் இவர் இறந்துட்டார். யாருன்னா ஜன்னல் ஓரமாக படுத்திருக்காருல, அவர் வந்து இறந்துட்டார். இறந்த உடனே அவங்க எடுக்கும்போது சொல்கிறாங்க, அந்த நர்ஸுகிட்ட, டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் வந்து இப்படிப்பட்ட பல காட்சிகளை பார்த்தேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார், என்னைய நீங்கள் அந்த பெட்டுக்கு மாற்றிடுங்க, நான் அந்த பெட்டில் படுத்துக்கிடுறேன். அவர் கண்ட காட்சிகள், என்கிட்ட சொன்ன காட்சிகளை நான் இன்னுமே கண்ணால் என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே சரி, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த உயிரோடு இருக்கிறவர் அந்த ஜன்னல் பக்கம் கடத்தினாங்களாமா. கடத்தின உடனே அவங்க ஜன்னலை திறந்து வைங்க, நான் அவர் அந்த கண்ட காட்சி நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய சுவர், ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சான். இந்த ஜன்னல் பக்கத்தில் தெரிகிற மாதிரி பெரிய ஒரு பில்டிங், சுவர் மட்டும்தான் இருந்துச்சான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ உடனே இவர் என்னடா அவர் இப்படிலாம் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்களாம், உங்களை மகிழ வைக்கிறதுக்காக, நீங்கள் வந்து வியாதியில் இருக்கோம், நம்ம இறந்து போயிடுவோம், ஐயோ நமக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டு, டாக்டர்ஸ்லாம் ரொம்ப அவங்களுக்குள்ளே ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் கண்டு ரொம்ப மனம் உடஞ்சிருந்துருக்கீங்க. அதனால் இவர் வந்து அவருக்கு என்னென்னா கண்ணு தெரியாதாமா, இந்த இறந்து போனவரில் அவருக்கு கண்ணு தெரியாதான். அதனால் அவர் இவரையும் சந்தோஷப்படுத்தி தானுமே இப்படி ரசித்து ருசித்து அவர்கிட்ட பேசி அவரை மகிழ வச்சாராம்மா. அவர் சொன்னார், அவர் என்கிட்ட இப்படிலாம் பேசுனதுனால தான் எனக்கு நோயே இல்லை, நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம்மா. கடைசியில் பார்த்தா அது பெரிய சுவர் தான். என்ன அப்படின்னா, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இவர் தன்னுடைய கற்பனையில் இப்படியாக அப்படின்னு ஒரு கதை படித்தேன். நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் இந்த மாதிரி வந்து அந்த கதை முடியுது அப்படின்னா, நம்மளும் என்ன செய்யணும், பிறரையும் நம்ம மகிழ்விக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு அந்த கதையில் மாறல் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏற்றத்தாழ்வுகள், குறைகள், குற்றங்கள் வரும்பொழுது நம்மளும் நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு நம்மளும் பிறரை மகிழ்விக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பார்வை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு செய்தி என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நான் வந்து ஒரு வசனம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 35வது வசனத்தை வாசிப்போம். ஆயிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அது இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்றைக்கி என்ன செய்தி எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா, மகிமையை பற்றி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்லலாம்? மரித்தோர் உயிர்த்தெழுதல் கண்டிப்பாக உண்டு. நம்ம ஒரு நாள் இறப்போம், நம்ம ஒரு நாள் உயிர்த்தெழுவோம், அப்படி உண்டு. அப்போ அப்படி எழுந்திருக்கும் போது நீ விதைக்கிற விதை என்ன செய்து செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. அப்போ விதைக்கிற ஒரு விதை, நம்ம எதையோ ஒன்று விதைக்கும், ஒரு கோதுமையை விதைக்கும், எதையோ ஒன்று விதைக்கும். விதைக்கும் போது நம்ம அதனுடைய மேனியை விதைக்கமா, விதையை மட்டும் விதைக்கமா? விதையை தான் விதைக்கும். ஒரு கோதுமை விதைக்கும், இல்லை ஒரு மாம்பழ கொட்டையை தான் விதைக்கும், மேனியை விதைக்கல. மேனி என்ன அப்படின்னா, நிறையா பழங்கள் உள்ள, அப்படியே பூத்து காய்த்து பழமாக தொங்கக்கூடிய மரம் தான் மேனி, அதாவது அதனுடைய ஆசீர்வாத பலன். அதே போல தான் நம்ம என்னதான், நம்ம ஒரு விதையாக விதைக்கப்பட வேண்டும். கோதுமை மணி செத்ததையாகி பலனை என்ன செய்யாது, கொடுக்காது.
அப்போ நம்ம ஒரு கோதுமை மணியாக இந்த இதே போல விதைக்கும் போது விதையாக தான் நம்ம விதைக்கப்படுகிறோமே ஒழிய மேனியாக அல்ல. அந்த மேனி எப்போ வரும்? அடுத்து நீங்கள் வசனத்தில் 37, நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அதான் இந்த வாழ்கிற வாழ்க்கை விதையாக நம்ம வாழ்கிறோம். வெறும் விதையாகவே நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, மேனியை நம்ம ஒரு நாள் பெறுவோம். அடுத்த வசனத்தை பாருங்க. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். பாருங்க, இதுல நீங்க சும்மா உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி தான். ஏன்னா இந்த சத்தியத்தை கருத்தை நமக்கு புரிய வைக்கிறார். 38 அதற்கு தேவன் தமது, நம்ம எதை விதைக்கிறோம்? தானியத்தையோ வெறும் கோதுமையோ விதையையோ தான் விதைக்கிறோம். தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். ஒரு இப்போ ஈசாக்கு விதைத்தான் எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அப்படி நம்மளை கொண்டு எத்தனை மடங்கோ, 100, 60, 1000, கோடியோ நமக்கு தெரியாது. அதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம காணப்படுகிறோம். தேவன் விதைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தக்கதான மேனியை கொடுக்கிறார். இப்போ நிலக்கடலை விதையை நீங்க பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நிலக்கடலை விதைப்பாங்கல்ல, அந்த விதையை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நல்ல தடியா, நல்ல பெருசா, ஒன்று போல மணி இது பாசி மாதிரி கை நிறைய அள்ளுன்னு அப்படியே பாசி மாதிரி இருக்கக்கூடிய கடலையை தான் ஏன் செய்வாங்க, விதைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம வெறுமமான ஒரு விதை. ஆனால் இந்த விதைக்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். அப்போ நம்ம எதை கொடுக்கணும்? மேனியை கொடுக்கணும். கொடுக்கும்படிக்கு நம்ம நல்ல ஒரு சாரமான, ஒரு கெட்டியான, நல்ல உயிருள்ள, உருப்படியான ஒரு விதையாக நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் எப்படி? அதில் எங்கேயும் ஓட்டையோ எந்த தொடி உறிஞ்சோ இல்லை, சவைக்கலாம் முடியாது. அப்படியே நீங்கள் அந்த விதையெல்லாம் சவைச்சிக்கன்னா அப்படியே பால் வந்துடும். அந்த பச்சை கடலையை விதைச்சா என்ன, அப்படியே பால் வந்துடும். கோதுமைனாலும் அப்படி தான். அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் வசனத்தை நான் சொல்கிற சரி ஒப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இது என்றைக்குமே அது இதாக இருக்கும். அவர் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். அப்போ நீங்கள் நிறைய மேனியை கொடுக்க வேண்டும் என்றால் விதை எப்படி இருக்கணும்னா உருப்படியான விதையாக இருக்க வேண்டும். அந்த விதையில் எந்த ஒரு அழுக்கு இருக்காது, ஒரு களிமண் இருக்காது, நல்ல ஒரு விதையாக இருக்கும். கோதுமைனாலும் சரி, நெல்லுனாலும் சரி, எதுனாலும் சரி. ஒரு மாம்பழம் அப்படின்னாலும் எதை போடுவோம்? ஒரு இனிப்பான ஒரு கொட்டையை தான் நம்ம என்ன செய்வோம், மாம்பழத்துக்கு போடுவோம். அதே போல் நம்ம இன்னைக்கு ஆண்டவரே, நான் ஒரு சிறப்பான, ஒரு உருப்படியான, நல்ல எந்த ஒரு ஓட்டையோ அழுக்கோ இல்லாத நல்ல ஒரு விதையாக நாம் காணப்பட்டால் நம்மளால் ஒரு பெரிய மேனியை தேவன் என்ன செய்வார், கொடுக்கிறார் அவருடைய கிருபையினால். அடுத்த வசனத்தில் பாருங்கள், 39, எல்லா மாமிசமும் ஒரே விதமான மாமிசம் அல்ல, மனுஷருடைய மாமிசம் வேறு. ஒரு பாயிண்ட், மனுஷருடைய மாமிசம் வேறு, மிருகங்களுடைய ஒரு வாசியமாக தான். மிருகங்களுடைய மாமிசம் வேறு, மச்சங்களுடைய மாமிசம் வேறு, பறவைகளுடைய மாமிசம் வேறு. இப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம்? என்னதான் மனுஷனுடைய எல்லா மாமிசம் 39, எல்லா மாமிசமும் ஒரே விதமான மாமிசம் அல்ல, ஆனால் மாமிசம் தான். மனுஷனுடைய மாமிசம் வேற, மிருகத்தினுடைய மாமிசம் வேற, மச்சம்னா மீனுடைய மாமிசம் வேற, பறவைகளுடைய மாமிசம் வேற. அப்படின்னா இவ்வளவுக்கும் நீங்க போட்டு சீக்கொண்டு என்ன போடுவீங்க? இந்த மாம்சங்கள் ஒன்று இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கு நீங்க என்ன விடையை சொல்லலாம்? நானே சொல்றேன். என்ன அப்படின்னா டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். என்னது மனுஷன் நம்ம மனுஷன் இதை நம்ம சாப்பிட மாட்டோம். இப்போ ஆடு இருக்குது, ஆடு மட்டன் அப்படின்னாலே அந்த குழம்பு எப்படி இருக்கும், அது தனியாக ஒரு டேஸ்ட்டு, அதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த டேஸ்ட்டு வேறு, ஆனால் அது மாமிசம் தான். அடுத்து சிக்கன், கோழிலையுமே என்னதெல்லாம் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, பாய்லர் இருக்குது. அந்த அதனுடைய மாமிசம் தான், ஆனால் அதனுடைய டேஸ்ட்டு வேறு. அடுத்து பறவைகள், மீன்லேயுமே நண்டு இருக்குது. ஏன்னா நண்டு இருக்குது, அதில் நண்டு டேஸ்ட் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நண்டுடைய டேஸ்ட். எத்தனை பேர் சும்மா அவிச்சு சாப்பிட்ருங்க? சும்மா அவிச்சு, அதாவது பொரிக்கலாம் முடியாது, அப்படி பானை பண்ணி. நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் மகன் வீட்டில், இவ்வளோ பெரிய நண்டு
அப்படியே அந்த நண்டு காலை எடுக்காங்க, அதில் இவ்வளோ சதை கொத்தா இருக்குது. அப்படிப்பட்ட அப்போ அதனுடைய டேஸ்ட்டு வேற. சின்ன பொடி நண்டு இருக்கு, அதனுடைய டேஸ்ட்டு வேற. நெத்தலி மீன் இருக்கு, அதனுடைய டேஸ்ட்டு வேற, ஆனால் அது மாமிசம் தான். சால மீன் இருக்கு, அதனுடைய டேஸ்ட் வேற, ஆனால் அது மாமிசம் தான். சீலா மீன் இருக்கு, அதனுடைய டேஸ்ட் வேற, மாமிசம் தான். ஆனால் அப்படியே நீங்கள் வெலை மீன் சொல்கிறோம், நம்ம இது ஊடி மீன், எல்லாமே மச்சங்கள் தான், எல்லாமே மாமிசங்கள் தான். ஆனால் டேஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆனால் சிறந்த மேனியை கொடுக்கும்படியாக நம்ம ஒரு சிறந்த விதையாகவும் மேனியாகவும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு. 40. பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மகிமை. வானத்துக்குரிய மேனியை வந்து அடுத்த வசனத்துல சொல்றேன். பூமிக்குரிய மேனிகள் என்ன அப்படின்னா மரங்கள், செடிகள், கொடிகள், நம்ம கீழே பார்க்குற அழகான நீரோடைகள், ஃபால்ஸு, நம்ம குற்றாலம் பார்க்குறோம், ஏற்காடு, கொடைக்கானல், இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய இது. ஒரு ரோஜா பூவே ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பெரிய தட்டில் வச்சுருந்தாங்க, பார்க்க எப்படி இருக்குது, அழகாக இருக்கும். இதெல்லாம் பூமிக்குரிய ஒரு மேனியாக இருக்குது. ஒரு ஃபால்ஸ் நம்ம பார்க்குறோம், என்ன நல்ல இது நிறைய காரியங்கள் உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே என்னது தான் பூமிக்குரிய மேனி. வானத்துக்குரிய மேனி என்ன? அடுத்த வசனத்தில் 41. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரனுடைய மகிமை வேறு. மகிமையிலே அப்போ நம்ம சூரியனா, நம்ம சந்திரனா, இல்லை நம்ம நட்சத்திரமா, இல்லை ஒரு நட்சத்திரம் பூமியோட பெருசு தெரியுமில்ல. பூமியை நம்மளால் என்ன செய்ய முடியல, முழுசும் பார்க்க முடியல. ஆனால் இந்த பூமியை விட நட்சத்திரங்கள் பெருசா. ஆனால் எல்லாமே என்ன தான் செய்துக்கிட்டு இருக்கு, தொங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே யாரோட டச்சு கிடையாது. சூரியன் தனியாக தனித்தானே சுற்றி கொண்டு, பூமி வந்து தனித்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருது. அதனால இரவு பகல், நட்சத்திரங்கள் அந்தந்த இடத்துல இருந்து எல்லாமே சுழண்டு கொண்டே இருக்காங்க. பூமி என்ன செய்யுதுதான் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சந்திரன்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு பூமி எப்படி இருக்கும், ஒரு சின்ன உருண்டையாக சுற்றிக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே அந்த இடத்துல தான் இன்றைக்கி. யாருமே யாரை டச் பண்ணாமல் தான் இருக்காங்க. அப்போ வானத்துக்குரிய மேனிகள், சூரியன் ஒரு மேனியை கொடுக்குது, சந்திரன் ஒரு வித்தியாசமான ஒளியை கொடுக்குது, நட்சத்திரங்கள் ஒன்று வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நட்சத்திரம் ரொம்ப பெருசாக இருக்கும், அது ரொம்ப வால் நட்சத்திரம் அப்படிம்பாங்க. அப்படி வித்தியாசமான நட்சத்திரங்கள் அதனுடைய மேனியை கொடுக்கின்றது. இந்த நாட்களில் அருமையானவர்களே, நாமும் கர்த்தருக்காக எப்படிப்பட்ட மேனியை கொடுக்க நமக்கு ஆசை. நீதிமான் எப்படி இருப்பானா? வெளிச்சத்துக்கு சூரியன். நீதிமான் எப்படி இருப்பான்? சூரியன் நடுப்பகலிலே பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்பான். ஆத்மாதாயம் செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க? வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். ஆத்மாதாயம் செய்கிறவர்கள். இந்த பூமியில விதைக்கப்படுகிறதான நம்ம சூரியனா, நட்சத்திரமா, சந்திரனா, இல்லை இந்த பூமிக்குரிய நீரோடைகளா, இந்த பூமியில காணப்படுகிற பறவைகளா, மாமிசமா, இந்த வகையான மீன்களா, இதுல எந்த ஒரு மேனியாக விதையாக நாம் இருக்கின்றோம். அப்போ இன்றைக்கி நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். சாதாரண ஒரு சின்ன நண்டா, இல்லை ஒரு சின்ன ஒரு நெத்தலி மீனா, இல்லை நான் விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு கொளுத்த ஆடா, இல்லை ஒரு கொளுத்த மாடாக உள்ள விலை கூடின ஒரு மாம்சமா, இல்லை நான் நிறைய விதையை கொடுக்கக்கூடிய ஒரு விதைகள், கோதுமை, இல்லை அப்படி கடலை, நல்ல ஒரு வித்தியாசமான, இப்போலாம் ஒரு மாதிரிலாம் ஒரு பழம் வருது சிவப்பு கலரில், கையை கலை நீட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ரேக்குண்டு, அதெல்லாம் என்னடா அப்படி கையை அங்கங்கேயும் தலை முடிச்ச மாதிரி இருக்குது, அப்படிலாம் வருது. இப்படியாக வித்தியாசமான ஒரு மேனியாக நாம் மேனியை கொடுக்க வேண்டும். ஆனால் விதை எப்படியோ அப்படியே தான் மேனியும் இருக்கும். விதை கோதுமையை போட்டால் கோதுமை தான் வரை, இன்னொன்று வராது. அரிசி என்ன வேற என்னது, இப்போ கேப்பை விதைக்கிறான்னா கேப்பை தான் அந்த மேனியை கொடுக்க போகுது. நம்ம எதாக நம்ம விதைக்கப்படுகின்றோம் என்பதான் நீ கொஸ்டின். எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். சூரியன் எப்படி நீதிமான் நடுப்பகலிலே பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆசையா. சந்திரன் அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறவங்க நட்சத்திரங்களை போல வானத்தில் இருப்பாங்க. இந்த விதமான ஒரு வேற லெவலான ஒரு இதுக்கு நீங்கள் வரும்படி கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். எனக்குமே உங்களுக்குமே எப்பவுமே நம்ம என்னதுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வானத்திற்குரிய மேனி உள்ளவர்களாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த பூமியை ஒரு நாள் என்ன செய்திரும், அழிஞ்சு போயிடும். இந்த பூமி எதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது,
அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூமிக்குரியவைகளையே நம்ம தேடாமல் மேலானவைகளையே தேட வேண்டும் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு வீடு பால்காய்ப்பு, அவங்க ஒரு பெரிய வரி ஆஃபீஸர். அப்போ அந்த வீட்டில் நாங்கள் நிறைய பேர் கூடி ஜெபம் பண்ணுவோம். இது வந்து எப்படி எப்போன்னா 1981 1981 82 கிட்டக்க. அப்போ அந்த வீட்டில் நிறைய பேர் கூடி ஜெபம் பண்ணுவோம். அவங்க ஒரு நாள் வீடு கட்டினாங்க. வீடு கட்டி பால் காய்ச்சி அந்த எங்களுடைய ப்ரேயர் டீமை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அதில் வாலிப பிள்ளைகள் உண்டு, கல்யாணம் ஆனாங்க. நாங்கள் எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே சாப்பாடு வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு உடனே பெரிய மரங்கள் இருந்துச்சு. அப்போ எல்லாரும் வீட்டை பார்த்துட்டு பால் காய்ப்பெல்லாம் நடந்து ஜப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மரத்து நிலையில் உட்காந்துருந்தோம். அப்போ வந்து அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இங்கே எல்லாருங்க இந்த ஆண்டி வந்து வீடு கட்டியிருக்காங்க, இந்த சார் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க, எனக்குன்னு ஒரு வீடு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நினைக்கவே அதைப்படியே நீங்கள் கேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு பரலோகத்தில் கைவேலை இல்லாத கட்டப்பட்ட ஒரு நித்திய வீடு, என்றென்னைக்கும் அழியாத ஒரு நித்திய வீடு பரலோகத்திலே உங்களுக்கு உண்டு என்று அந்த ஐயா பிரசங்கம் பண்ணாங்க. அப்படி சொன்னாங்க. இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த செய்தியை சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஒரு செய்தி எங்கே இருக்குது இந்த வசனம்லாம் அப்படின்னு. அப்புறம் வந்து சும்மா அங்கே சாப்பாட்டுக்கு லேட்டான உடனே உட்காந்து இந்த செய்தியை கொடுத்தாரு. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவங்க அப்படி சொல்கிறாங்க. எத்தனை பேர் கவலைப்படுவாங்களோ, நமக்கு ஒரு வீடு இல்லையே, இன்னைக்கு இந்த சார் இப்படி நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காங்களே அப்படின்னு ஒருவேளை இந்த மக்கள் நினைப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு உன்னதமான ஒரு செய்தியை கொடுத்தார். அன்றைக்கி உள்ளத்தில் அந்த செய்தி இன்னும் 82ன்னு வச்சுக்கோங்க, 1982, இத்தனை வருஷம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிய எனக்கு அது வந்து மனசில் இருக்குது. நமக்கு கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு நமக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்பவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா வானத்துக்குரியவைகளாகவே இருக்க வேண்டும். அப்போ வானத்துக்குரிய விதையாக நாம் மாற வேண்டும். மாறும்போது தான் அந்த மேனியை கொடுக்க முடியும். நீங்கள் பூமிக்குரிய சாதாரணமான ஒரு புல் பூண்டு, ஒரு வெங்காயத்தெல்லாம் என்ன செய்யும், நல்லா விளைஞ்ச உடனே இப்படி கையை பிடிச்சி கொத்த அப்படி தூக்குவாங்க தெரியுமா? அப்படியே வந்துடும். வெங்காயத்தை தனியாக கட் பண்ணி எடுத்துருவாங்க, அவ்வளோதான். அது எத்தனை நாளைக்கு மிஞ்சி போனால் 1 மாதம் அந்த வெங்காயம் கிடக்கும். ஆனால் வானத்தில் உள்ளது அப்படி அல்ல. சூரியனோ சந்திரனோ மகிமை மகிமை மகிமை, க்ளோரி 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 க்ளோரி, ஒன்றுக்கு எப்படி இருக்கும். நான் ரொம்ப ஒளியை கொடுப்பேன். அப்படிப்பட்ட லெவலுக்குள்ள நம்ம வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் இருக்கும். இருதயத்தில் சஞ்சலமே இருக்காது. கர்த்தர் நம்மை நடத்துவார். நமக்கு எதிரிகளும் இருக்க மாட்டாங்க. சாத்தானும் நம்மக்கிட்ட வர முடியாது. சூரியன் என்னது? சூரியன் ஒரு டேஷ், யாராவது சொல்லுங்க. நெருப்பு கோலம். சூரியன் ஒரு நெருப்பு கோலம். அந்த நெருப்பு கோலத்துக்கிட்ட யாரும் போக முடியுமா? போக முடியாது. அந்த அப்படி போல கர்த்தர் நம்ம இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேற லெவல் சொல்லுங்க. நான் இனிமே எந்த லெவல்? வேற லெவல். சும்மா அந்த பூமிக்குரிய ஒரு சாதாரண வெங்காயமா, சாதாரண வெள்ளக்கூடா இல்லை. நான் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக நான் மாறுவேன். வேற லெவல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கல்யாண வீடு இல்லை, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 5-6 வருஷமாவது இருக்கும். அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னடா மாப்பிள்ளை பார்க்கலையா, பெசாட்டி இருக்கியா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உச்சாணியாக மாப்பிள்ளை பார்க்க. எப்படி சொன்னாங்க? உச்சாணி, அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, உச்சாணியில் இருக்குது அப்படிம்பாங்க. நான் உச்சாணியாக மாப்பிள்ளை பார்க்க அப்படின்றது. அப்போ உடனே எனக்கு இதை ரொம்ப மனசுக்கு இதாச்சு, நம்ம இப்படி இந்த மாதிரி அலைன்ஸை சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் அவங்க பார்க்குறது எப்படி, தன்னுடைய பிள்ளைய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஒன்றா நினைக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை எப்படி பார்க்கறதுன்னா ஜானியில் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்மளும் அதுக்கு என்ன செய்யணும்? ஒத்து போகணும். நம்ம உங்களை அப்படியே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசமான வேற மகிமையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த பூமிக்குரியவைகள்லாம் அங்கே வரவே கூடாது. நீங்கள் இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைகளாக நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல, படித்தேன்னா வீடியோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மேய்ப்பன் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்க்கறதுக்குள்ள காரியமான ஒரு மேய்ப்பன் என்பதை உங்களுடைய சபையின் மக்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. யூடியூப்பில் என்ன? யூடியூப்பில்
புக்கு படிக்கலாம் இதுவும் பார்க்கமா எதுலேன்னு தெரியல. ஆனால் எப்படி கடவுள் கிருபையால மேட்ரு மட்டும் இருந்துச்சு. உங்களுடைய சபையின் மக்கள் நீங்கள் மோட்சத்துக்கு நேராக பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடிய மேய்ப்பன் தான் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தையே இந்த இதையே என்னை காட்டி என்ன செய்ய என்ன. அதனால நம்ம இன்றைக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டோம் நான் எந்த மாமிசம் எல்லாம் மாமிசம்தான் எல்லாம். ஆனால் ஒன்றல்ல, மாமிசத்துக்கு மாமிசம் வித்தியாசம், டிஃபரெண்டு. மகிமைக்கு வேற மகிமைக்கு வித்தியாசம். அடுத்த வசனம் வாசிக்க 42. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எழுந்திருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி விதைக்கப்படுகின்றோம்? நம்ம சரீரம் இறந்த உடனே என்ன சொல்லுவாங்க? பாடின்னு தான் சொல்லுவாங்க. வேற எங்கேயாவது சொல்ல கேட்டிருக்கீங்களா? இல்லை. ஒரு தகப்பன், அந்த தகப்பனுக்கு ஒரு மகன் ஒரு பொண்ணு. மகன் வெளியூரில் இருந்தாங்க. தகப்பன் இறந்துட்டாங்க அப்படின்ன உடனே அந்த மகன் வந்துட்டாங்க. வந்து ரொம்ப அழுதாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அழுதுருப்பாங்க. அழுதுட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க பக்கத்தில், எத்தனை மணிக்கு அடக்கம்னு சொல்லியிருக்கீங்க? எனக்கு ஒரு செகண்டில் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளோதான். இந்த பூமியில இந்த மனுஷன் எந்த மேன்மையை பாராட்டி உண்டில்ல. ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நான். இன்னைக்கு பிள்ளைங்க அடுத்தபடி சேர்ல உட்காந்துருப்பாங்க, அப்பாவையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். குறைஞ்சது 35 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதான் மேனி. இந்த அழிவுள்ள மேனி விதைக்கப்படும். ஆனா எழும்பும் போது எப்படி எந்திக்குமா? அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அப்படி விருப்பமா? அப்போ நம்ம அழிவுள்ளதாய் தான், நம்ம ஒரு பூச்சி புழுகு தான் நம்மளை என்ன செய்ய போகுது? திங்க போகுது. இந்த திங்க போகிற இது அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஆனால் எழுந்திருக்கும் போது அது எப்படி எழுந்திருக்குமா? அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். நம்ம அப்படி எழுந்திருக்கணும்னா இந்த பூமியில எப்படி அந்த ஒரு நிலக்கடலையோ அந்த நல்ல நெல்லோ எது நல்ல விதையாக நல்லதாய் இருக்கோ அப்படியே நாம் விதைக்கப்பட வேண்டும். அடுத்த வசனம், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். ஒருவேளை நம்ம ஒரு ஏழையாக, நம்ம ஒரு படிக்காதவங்களாக, பணம் இல்லாதவங்க, ஏதோ ஒரு இதில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கனவீனம் உள்ளவர்களாக நம்ம விதைக்கப்படலாம். நம்ம என்ன செய்யலாம்? அதான் கல்லறை தோட்டம். என்னதான் கல்லறை தோட்டம்? அவங்க மற்ற மார்க்கத்தார் சுடுகாடு சொல்லுவாங்க. நம்ம என்னது? தோட்டம். எதுக்கு தோட்டம்? தோட்டத்தில் விதைக்கும். விதை ஒரு நாள் எழுந்திருக்கும். அதான் நம்ம இதில் மட்டும்தான் கல்லறை தோட்டம்னு சொல்கிறாங்க. அதனால நம்மளும் ஒரு நாள் அங்கே என்ன செய்வோம்? விதைக்கப்படுவோம். எப்படி விதைக்கப்படுறோம்? நம்ம கனவீனம் உள்ளதாய். ஒரு அக்கா தெரியும் பார்த்துக்கோங்க, எங்கள் கொழுந்தனுக்கு ஃப்ரெண்டு. அவர் அவங்களுடைய அம்மா, அந்த அம்மா வந்து காற்றுல அவ்வளோ நகை போட்டுருப்பாங்க, கழுத்தில் அவ்வளோ நகை. இந்த வயசான பாட்டி 80 வயசு கிட்ட இருக்கோம். அந்த எங்கள் கொழுந்தனுடைய ஃப்ரெண்டு. நாங்கள் அவங்ககிட்ட பழகும்போது அந்த பாட்டிக்கு நான் அப்படியே ஒரு நகை கழுத்தில் 2 கொத்து 3 கொத்து, அப்படி கை நிறைய வளையல், சேலை இந்த வேற மாதிரி சுற்றி கட்டுவாங்க. அப்படி தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் இறந்துட்டாங்க. அப்போ அந்த இறந்ததுக்கு நான் அப்படி பேர்க்கும்போது பெட்டியில் வச்சுட்டு அந்த வண்டியில் எல்லாரும் சேர்ந்து உள்ளே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட வேகத்தை பார்த்த உடனே டக்குன்னு கூட்டிகிட்டு வண்டி எடுத்துட்டார். இவ்வளோ நகை போட்டு எவ்வளோ நல்ல ஹைட்டவங்க, எவ்வளோ ஒரு கம்பீரமான தோற்றம் உடையவங்க இன்னைக்கு அப்படியே உள்ளே தள்ளிட்டு டக்குன்னு போட்டு உடனே கதவை பூட்டி வண்டி எடுத்துட்டாங்க. கனவீனம் உள்ளதாய் தான் விதைக்கப்படும். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிற நாம் இந்த சரீரம் தான் அப்படி விதைக்கப்படும். ஆனால் அதற்கு முன்னால உருவாக்கப்பட்ட நல்ல விதையாக நாம் விதைக்கப்படும் பொழுது எப்படி எழுந்திருக்கப்படுவோமா? பலமுள்ளதாய் எழுந்திருப்போம். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். ஆனால் எழுந்திருக்கும் போது பலமுள்ளதாயும் மகிமை உள்ளதாய். அதான் மகிமை தான் மெயின் பாயிண்ட். மகிமை உள்ளதாய் எழுந்து எப்படி இருக்கும் அந்த மகிமை? நான் ஒரு எப்போனா இது 1980 கண்டிப்பாக 80 தான். அப்போ எங்கள் வீடு மார்க்கெட்டுக்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி நான் அப்படியே படுத்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இது ஞாபகம் வந்தது. எனக்கு 3ஆவது பையன் பிறக்கலை. அப்போ நாங்கள் 6 மணிக்கு நானும் இதே மாதிரி சர்வீஸ்க்கு வருவேன். அப்படி நான் வரும்போது மார்க்கெட்டை தாண்டி கந்தநேர் கோயிலை தாண்டி வாரேன். கோயிலில் நம்முடைய என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, மணி அடிக்கிற இடம், அதில் இருந்து அப்படியே குப்புன்னு மேகமாக உள்ளே போகுது. மேகம் உள்ளே போகுது. நான் பார்த்த உடனே இது என்னது அப்படின்னு கேட்டேன். இது மகிமை அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டேன். அடுத்த ஸ்பாட்டில் நான் மணி அடிக்கிற இடத்துல நிற்கிறேன். அவருடைய கிருபையினால எனக்கு தேவன் இந்த மகிமை காட்டினான். உள்ளே போகும்போது நான் என்ன 20 நிமிஷம் ஜெபம் நான் அப்பவுமே. ஆனால் கர்த்தர் அங்கே அந்த 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் ஜெபத்தில் கூட அவர் அங்கே தான் இருந்திருக்காரு.
அந்த மகிமை அங்கிருந்து அப்படி குபுன்னு உள்ள போகிறத நான் பார்த்தேன். அருமையானவர்களே, மகிமை. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கை, அந்த மகிமை நான் ஒரு நாள் கண்டேன். நானும் இந்த மகிமை ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனை பார்ப்பேன். அப்போ நம்ம பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டு நம்மளை 1000 பேர் குற்றம் சொல்லலாம். நம்ம பாக்கிதான், யாருமே நான் தான் இருக்கேன் பெரிய நீதிமான்னு சொல்லலை. சாலமோனே சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த பூமியில யாருமே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். நானும் பாவியாக தான் இருப்பேன். ஆனால் நான் எப்படி விரும்புகிறேன் அப்படின்னா, நான் கனமுள்ளதாக எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்பும்படி என்னை நான் அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இன்னொன்று என்னது, பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், நான் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். முதலாம் உயிர்த்தெழுதில்லை. அடுத்த வசனம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்போ நம்ம இப்போ இருக்கிறது ஜென்ம சரீரம். இனிமே நம்ம உயிரோட எழுந்திருக்கோம்ல, முதலாம் உயிர்த்தெழுதல். அது எப்படி எழுந்திருக்கும்? ஆவியோடு எழுந்திருக்கும். கடல்ல இறந்தவங்களை கடல் நீங்க வாசித்திருப்பீங்க, வெளிப்படுத்தல. சமுத்திரத்தில் இறந்தவர்களை சமுத்திரம் ஒப்படைக்கும். எங்கெங்க யார் இறந்தாங்களோ எல்லாரையுமே தேவ சமுத்திரம் கொண்டு என்ன செய்யுது, கர்த்தருடைய ஆர்டர் படி தேவ சமுத்திரம் கொண்டு ஒப்பு கொடுக்கும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமை வேற லெவல்ல இருக்கும். அதுதான் நமக்கு முக்கியம். மற்றபடி இந்த உலகத்துலலாம் எதுவுமே ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் தான் இருக்கேன், செல்வமாக நான் வாழ்கிறேன், நான் எப்பவும் ஜூஸ் தான் குடிக்கேன், பலரசமாக குடிக்கேன், நான் என்னது அத்தி பழமும் பேரிச்சம்பழமும் போட்டு நான் டெய்லி குடிக்கேன், நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இல்லை, இது அழிவுள்ளது. ஆனால் அழிவில்லாததாய் நாம் எழுந்திருக்க வேண்டும், மகிமை உள்ளதாய் நாம் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதான் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். நம்ம ஒரு பலவீனத்தில் அப்படியே நம்மளை விதைக்கிறாங்க. ஆனால் எழுந்திருக்கும் பொழுது பலம் உள்ளதாய், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பவுல் சொல்றார், இந்த ஒண்ணுக்காக தான், இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்காக தான் நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே என்னதுதான்? குப்பை தான். அந்த ராஜ்யம் தான். அதுக்கு தான் நம்முடைய இதயம் பலம் உள்ளதாய் எழுந்திருக்க வேண்டும். அடுத்து ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இது நம்ம சரீரம், அம்மா வயதில் பிறந்தோம், இதுதான் ஜென்ம சரீரம். இது விதைக்கப்படும். ஆனால் எழுந்திருக்கும் போது ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்க வேண்டும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தான் நம்ம எழுந்திருக்க வேண்டும். அதுக்கு ரெண்டாவது உயிர்த்தெழுதல் என்னது? ரகசிய வருகை இல்லை, அது பப்ளிக்கான ஒரு வருகை. அங்கே என்ன நடக்கும்? ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு உள்ளவங்க தான் 1000 வருட அரசாட்சியில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு உள்ளவங்க என்ன, தங்கள் கிரிக்கத்தக்கதாக பலன், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். புதிய பூமி இருக்கு, இந்த புதிய பூமிக்கு உள்ளவங்களும் இருப்பாங்க, சியோனுக்கு உள்ளவங்களும் இருப்பாங்க. மகிமைக்கு மகிமை எங்க இருக்கும்? அங்கேயுமே வித்தியாசமா இருக்கும். பலவிதமான வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு கொண்டு ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பலிப்பீடத்துக்கு கீழே யார் இருப்பா? நிறைய நேரம் சொல்லியிருக்கேன். பலிப்பீடத்துக்கு யார் இருப்பா? இரத்த சாட்சிகள். யார் சொன்னா? ரெமியக்கா. இப்போ இங்கேருந்து இரத்த சாட்சிகள் இருப்பாங்க. பலிப்பீடத்துக்கு நேரம் கீழே இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க அங்கே இருந்து என்ன செய்கிறாங்க, அப்படி செக்ஷனா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்முடைய வாழ்க்கையில், எப்படியாய் தேவனை மட்டும் மகிமைப்படுத்துகிறோம், அதுக்கு தக்கன நமக்கு பலன். என்னென்ன எப்படி உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பலன். எவ்வளோ ஆத்துமாதாயம் செய்கிறீங்க, அதுக்கு தக்கன. நம்ம எவ்வளவு சகித்துக்கிட்டோம், பொறுத்துக்கிட்டோம், அதுக்கு தக்கன. எவ்வளோ ஊழியம் செய்கிறீங்க, என்னென்ன நம்ம தியாகம் பண்ணுறோம், எல்லாமே நம்ம ரகசியமாக நிறைய நீங்கள் செய்யலாம். அது செய்கிறதுக்கு தக்கதாக பரலோக ராஜ்யத்திலே மகிமையோடு நாம் காணப்பட வேண்டும். காணப்படுவதற்கு முதலாம் உயிர்த்தெழுதற்கு எப்படி ஆகியும் நாம் எழுந்திருக்க வேண்டும். அதான் மகிமை உள்ளதாக இருக்கும். அப்போ ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கா. சந்தோஷமா இருக்குல்ல? ஏன்னா நம்ம ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும்படி தான் இந்த பூமியிலே நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை எப்படி முடிக்க வேண்டும்? ஆவிக்குரிய பிரகாரமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். அந்த வாழ்க்கை தான் நம்ம உயிர்த்தெழுதலுக்கு மகிமையாக அங்கே நிற்க முடியும். அடுத்த வசனம் நான் முடிக்கிறேன். ஜென்ம சரீரம் அது இருக்கணுமா? அப்போ ஜென்ம சரீரமும் உண்டு, பிளஸ் ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்போ இந்த பூமியில இருக்கும் போதே இந்த ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாற்றப்படும்படிக்கு இந்த மாமிசமானது நம்மளை விட்டு விலக வேண்டும். இப்போ தானியேல், எனக்கு முதலாவது ஒரு அண்ணி எனக்கு இயேசுவை பற்றி கொஞ்சம் நல்ல ஆழமாக சொல்லுவாங்க. அவங்க தான் எனக்கு ஒரு பெரிய சத்தியம் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தாங்க ஒரு காரியம், அதாவது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டாங்க. சும்மா நேரில், அப்போல்லாம் அதுக்கு அர்த்தமே தெரியாது. இது எப்போ 1974 ஆமாம் 1974 ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. எனக்கு அது என்னதுனே தெரியாது. அப்புறம் பிந்தி நான் ஒரு 15 வருஷம் கழித்து வரும்போது தான் இதுக்கு எப்படி ஒரு மோசமான ஒரு வார்த்தையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஒரு நாள் ஒரு அண்ணி வந்து எங்கள் அண்ணி சொந்தக்காரங்க, அவங்க எனக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆண்டவருக்குள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கறி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவங்க வீட்டுக்கு எங்கள் அத்தை கூட்டு போயிருந்தாங்க, இவளுக்கு கொஞ்சம் இயேசுவை பற்றி சொல்லு அப்படின்னு. அப்போ அவங்க என்கிட்ட ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு சியோன்னு ஒன்று இருக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கறி ஆட்டுக்கறி அப்படியே வாயில் தள்ளிட்டாங்க. அப்போ நான் எனக்கு 24 வயசு கிட்ட கேட்போம். அப்படி நான் அதை சமைச்சிட்டு அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்படி சொல்லும்போது நான் இப்படி என்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, எனக்கு அது ரொம்ப இதுக்குன்னு நான் அப்படி அழும்போது அந்த சொட்டு வந்து இப்படி ஒவ்வொரு சொட்டாக இப்படி என் சேலையிலேருந்து விழுந்துட்டு. அப்போ அவங்க கேட்டாங்க, சியோனுக்கு வரலையா, உனக்கு சியோன் வேண்டாமா அப்படி கேட்டாங்க. எனக்கு சியோன் வேணும், சியோன்னு என்னதுன்னு தெரியாது, ஆனால் அவங்க மேலான ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு சியோன் வேணுமா அப்படின்னு. சிவன் என்ன தெரியுமில்ல, ஆண்டவர் இருக்கிற இடம். எப்படிலாம் உட்காந்து அழுதுகிட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அங்கெல்லாம் போக முடியாதுமா, பார்த்துக்கோ. ஆண்டோடைய கிருபை நான் அன்னையிலேருந்து யார் என்ன சொன்னாலும் நான் ஆண்டோட சமூகத்திலேயோ மனிதர்கிட்டையோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். திருப்பி அதை சொல்லி நம்ம தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்கணும். இல்லை மற்றவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல, அவங்களும் மனசு இருந்தானே அப்படின்ட்டு தான் எனக்கு போகணும். ஏன்னா எனக்கு சியோன். கடைசியில் இப்போ 2 நாளைக்கு முன்னால் நான் அப்படியே தனியாக அப்படியே ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் வந்து ரொம்ப வீதியாக தான் கிடப்பாங்க, சின்ன வீடாக இருக்கும், தூரமாக இருக்கும். அப்போ நான் அப்படி வெளியே வந்து கோயிலுக்கு அப்படி போகும்போது வானத்தை பார்த்து சொன்னேன், ஆனால் இது என்னுடைய காரியம் அல்ல, எனக்குள்ளே இந்த விருப்பத்தையும் செய்யையும் உண்டாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர் அப்படி நல்லா எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா, நிறைய நேரம் சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, என்னை பற்றி பிரசங்கம் பண்ண நாங்கள் வரல, ஆண்டவர் ஆவியானவர் நடத்தின விதத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நான் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது வானத்தை பார்த்து, எப்பா நீங்கள் வானத்தில் இருக்கீங்க, எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் வானத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் நான் ஒரு நாள் செத்து போவில்ல. அப்போ நான் வரும்போது என் பெருவரில் அந்த மோசத்தில் இருக்கணும், ஆனால் உங்கள் முகம் எனக்கு எல்லாம் தெரியணும், உங்கள் முகம் மட்டும் எனக்கு எல்லாம் தெரியணும், ஆனால் என் பெருவரில் மட்டும் அங்கே இருந்தாலும் போதும். எப்படின்னா, நான் தியேட்டருக்கு போனால் எனக்கு கொஞ்சம் இடம் இந்த பெஞ்சில் கிடைச்சாலும் போதும், தியேட்டர் எனக்கு ஃபுல்லாக தெரியணும். அந்த திரை அதில் லேசாக ஒரு செடி அழகுக்கு வச்சுருந்தா கூட அந்த செடியோட எனக்கு மறைக்கக்கூடாது. நான் பெஞ்சுக்கு டிக்கெட் எடுத்தாலும் நான் கீழே இருந்தாலும் பரவாயில்ல, திரை மட்டும் எனக்கு முழுசும் தெரியணும்னு நினைப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், நான் அப்படி நினைப்பேன், எனக்கு திரை முழுசும் தெரியணும், எந்த கதாநாயகனும் எந்த வேலைக்காரியும் மறக்கக்கூடாது, மறைந்திருக்கக்கூடாது, எல்லாருமே தெரியணும்னு நினைப்பேன். அதே மாதிரி பரலோகத்தில் பெருவிடனாலும் ஊனிக்கிடுறேன், உங்கள் முகம் எனக்கு முழுசும் தெரியணும், எனக்கு உங்கள் முகத்தை எனக்கு அங்கே வச்சு காட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்க நிறைய நேரங்கள்ல. அப்போ இந்த அண்ணி வந்து எனக்கு இதை சொல்லும்போது தான் நினச்சேன், இந்த சியோன்னா தேவன் உட்கார்ந்துருக்கிறாரு. கர்த்தர் சியோனை கட்டி முடியல, நான் சொல்லு, கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். அப்போ இந்த சரீரம் மகிமை உள்ளதாய் எழுந்திருந்தாதான் அந்த மகிமையுள்ள தேவனை நாம் சந்திக்க முடியும். நாம் எழுந்திருக்கும் போது அவரை பார்க்கும்போது நம்ம எப்படி இருப்போமோ அவருக்கு ஒப்பாய் இருப்போம். இப்போ கண்ணாடியிலே பார்க்கறது போல பார்க்கிறோம், அப்போ நம்ம எப்படி இருப்போம்? அவர் பார்க்கிற விதமாகவே அவரோடு கூட அவரை நம்ம பார்ப்போம், அவரு நம்மை பார்ப்பார். அந்த மகிமை பற்றிய செய்தி தான் இன்றைக்கி உங்களுக்கு நம்ம வேறு லெவலுக்கு நம்ம போயிடணும். அதுக்கு தான் ஆவிக்குரிய சரீரமும் உண்டு, ஜென்ம சரீரமும் உண்டு. அப்போ இந்த ஜென்ம சரீரத்தில் வாழ்ந்தாலே ஆவிக்குரிய சரீரத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடணும். இந்த ஜென்ம சரீரத்துக்குரியதை விட்டு தள்ளிடணும். எங்கள் கணவன்லாம் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க தெரியுமா, ராத்திரி 12 மணிக்கு எழுப்பிட்டு கேட்பாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க முன்னாடி என்ன செய்வது கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன இருக்குது, ஆமாம் அங்கே போகிறோம்ல, நம்ம ஒரு நாள் தான் அங்கே போக சொன்னால் சொல்லி போகிறாங்க அப்படின்னு தான் இருக்கும். வரனா அப்படின்னு எங்கள் அக்கா வீட்டில் யார்கிட்டையும் நான் சொல்லிடலாம், அதெல்லாம் எனக்கு அழுததே கிடையாது. அப்படிலாம் அந்த கிருபினால எனக்குள்ள சற்று மனசு கஷ்டங்கள் எப்படி இருக்கும், சரி அப்படி. ஆனால் தேவனை வந்து இப்படி வழி நடத்தின அருமையானவர்கள். இன்றைக்கி நமக்கு ஜென்ம சரீரம் உண்டு, ப்ளஸ் ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அப்போ ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுனா இருதயத்தில் ஆவியில் நம்ம மறுரூபம் அடைய வேண்டும். அதுக்கு ரோல் மாடல் யார் தான்? இயேசுப்பா தான். பரிசுத்த ஆவியானவரை நல்லா ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிடுங்க. ஆவியானவரை நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் முடியல, என்ன செய்ய முடியல, என்னால் முடியல, நீங்கள் தான் எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யோபு 7:1 மனுஷனுக்கு பூமியிலே போராட குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா, குறிக்கப்பட்ட காலம் தான். அதுக்கு பிறகு அது என்ன செய்ய கண்டிப்பாக கடந்து போயிடும். அப்படி தான் கடந்து வந்ததுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல முடியுது. அருமையானவர்களை, என்னையிலிருந்து சொல்லுங்கள், ஆண்டவர் என்னையும் என் சரீரமும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்க வேண்டும்.
நான் இந்த சியோனுக்காக நான் எழுந்திருக்க வேண்டும். அந்த மேலான ஸ்தலம், பல வாசஸ்தலங்கள் இந்த பூமி, இந்த புதிய பூமிக்கு வர இஷ்டமா இல்லைல்ல. இது பரதீசின்னு சொல்கிறாங்க சில பேர், இதான் பரதீசியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம புதிய பூமியை, புதிய வானத்தையும் தாண்டி சியோன், பரம எருசலேமே பரலோகம் விட்டீரன், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். நம்ம மேலே அநேகம் வந்து உலகம் வந்து மோத தான் செய்யும், எல்லாம் மோதும். இந்த சுயம் இருக்க, நாங்கிற சுயம் இருக்கு பார்த்தீங்களா, அரக்கன் எங்களை வழி நடத்தின அண்ணன் சுந்தரபாண்டியன் அந்த அண்ணன் சொன்னாங்க, சுயம் என்னும் அரக்கனை கொண்டு விட்டு தீபாவளி கொண்டாடணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அரக்கனை கொண்டு தான் தீபாவளி கொண்டாடுறாங்க. அதனால் இந்த சுயம் என்ன அரக்கனை கொண்டுட்டு தீபாவளி கொண்டாட பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சுயம் இருக்காது, என்னதான் ஒரு அரக்கன், அதான் நான் அப்படிங்கிறது. எனக்கு ஆண்டவர் வந்து அப்படி ஒரு பெரிய வட்டம் போட்டு ஒரு நாள் காட்டினார். இந்த வட்டம் வந்து என்னது, நான் இப்படி ஒரு வட்டம் போட்டு சிலுவை இங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். இல்லைட்டா நம்ம மட்டும் இருந்தால் சிலுவை வெளியே போயிடும், சிலுவைக்குள்ளே நம்ம இருந்தால் சுயம் வெளியே போயிடும். அதனால் அருமையானவர்கள், அன்புடைய பிள்ளைகளாக நீங்கள் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. கொஞ்சம் பேராக நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு இன்றைக்கி சொல்கிறார், ஆவிக்குரிய சரீரத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி விஷயவனுக்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை கர்த்தர் மாற்றுவார், அருள் செய்வார். ஆமென்.